ஞானி, அவர் ஞானிங்க, இவர் ஞானிங்கன்னு சொல்கிறோம். எப்படி அவர் ஞானி ஆனார், எவ்வளோ சிரமப்பட்டார், அவர் எவ்வளோ இழந்திருப்பாருன்னு அதை மட்டும் நம்ம யோசிக்கிறதே கிடையாது. அவருக்கு ஞானி ஆனாருன்னு சொன்னால் அவர் வாழ்நாள் ஃபுல்லாக பணம் சேர்க்கறதில்ல, வீட்டு சொந்த பந்தத்தை பார்க்கறதில்ல, எதையும் பார்க்காம அவர் கடவுளே கதின்னு அந்த இதில் இருக்கும்போது அவர் மகான் ஆனார். நம்ம இங்கேருந்து போன உடனே வீட்டுக்கு போனோடனே பொண்டாட்டி எதிர வந்து நின்ன உடனே எல்லாத்தையும் மறந்து போயிட்டுருமே. எங்கள் குரு சொன்னது, பாடம் பண்ணது எல்லாமே போயிடுது. அப்புறம் எங்கேருந்து நம்ம ஞானி ஆகுது? கொல்லாம் ஓலை மாதிரி கொதிக்குது. வாழைப்பழம் துண்ணா வாய் நோவு தான், அதனால் தாழைப்பழம் துண்ணு சாவு வருதான். வாழைப்பழம் துண்ணா வாய் நோவு தான், அவன் எவ்வளோ பேர் பைத்தியக்காரனாக இருப்பான். வாழைப்பழம்னா என்னது? அதாவது உங்கள் அழுகணி சித்தத்தான் சொல்கிறாரு, வாழைப்பழம் தின்றால் வாய் நோக்கும் என்று சொல்லி தாழை பழம் தின்று சாவு எனக்கு வந்தது அப்படின்றது. அப்போ ஏன் நீ தாழைப்பழம் சாப்பிட்ற, சாவு வருதுன்னு தெரிஞ்சிருந்து